ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கியா வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போது நாங்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய ஜானியே இலக்கியா பிரியாவோட அப்பா அம்மா எங்கே இருக்காங்கன்னு பாரு, கூடிய சீக்கிரம் அவங்க வீட்டில் பேசி பிரியாவுக்கும் கார்த்திக் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டதுனால நம்முடைய கார்த்திக் தாமதப்படுத்த அது அவருடைய லவ்வை பார்த்திங்கன்னா பிரியா கிட்ட சொல்கிறதுக்காக பார்த்திங்கன்னா பிரியா மறுபடியுமே தனியாக மீட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பிரியாவும் பார்த்திங்கன்னா இன்றைக்காவது நீங்கள் சொல்ல வந்த விஷயத்தை சொல்லுவீங்களா, இல்லை அன்னைக்காட்ட அர்ஜென்ட்டு ஆஃபீஸில் வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி ஓடி போயிடுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க, கண்டிப்பாக நான் என் மனசில் இருக்கிறத சொல்கிறேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொல்கிறாங்க. நம்முடைய கார்த்தியும் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்கிறாங்க. நம்ம பிரியாவும் பார்த்திங்கன்னா சரி நான் வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுடைய பிரியாவும் நம்முடைய கார்த்திக்கும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மீட் பண்ணி பேசுகிறாங்க. ஆர்டர் பண்ணி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு சரி இப்போயாவது உங்கள் மனசில் இருக்கிறத சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்டது பார்த்திங்கன்னா நம்முடைய கார்த்திக் எப்படி நம்மளுடைய லவ்வை வெளிப்படுத்துறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு சரி பிரியா நம்ம இப்போ தானே சாப்பிட்டோம், கொஞ்சம் தூரம் வாக்கிங் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரியாவை வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வாக்கிங் போகிறாங்க. ரெண்டு பேரும் ஜாலியாக சந்தோஷமாக பேசிக்கிட்டு போகிறாங்க. எங்கே உங்கள் அண்ணனும் அண்ணியும் காணமே எப்பயுமே 3 திசைகள்லாம் சேர்ந்து இருக்கிற மாதிரி கடிகாரத்தில் இருக்கிற முள் இருக்கிற மாதிரி சேர்ந்தே இருப்பீங்களா, இப்போ என்ன நீங்கள் தனியாக வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க இருந்தால் நான் மனசில் பட்டத்தை பேச முடியாது, அதனால தான் அவங்கள கழட்டி விட்டு நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய கார்த்திகை ஃபாலோ பண்ணிட்டு நம்முடைய இலக்கியாவும் ஜானி வந்துட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்றத எதிர்நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி ப்ரப்போஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானா அப்படின்ட்டு நம்முடைய பிரியா கிட்ட பார்த்தீங்கன்னா பிரியா நான் உங்ககிட்ட சொல்லுவேன், ஆனால் அது நீங்கள் கோவப்படாது கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பிரியா என்ன சொல்லியிருக்காங்கன்னா கார்த்தி நம்மக்கிட்ட லவ் தான் சொல்ல வராங்க. கௌதம் சார் பிளான் பண்ண மாதிரி கரெக்டாக தான் போகுது. ஆனால் நம்ம இந்த லவ்வை அப்செட் பண்ணுறதா என்ன பண்ணுறது, இவ்வளோ நல்லவராக இருக்காரு, இவர்கிட்ட நம்ம ஏமாத்தணும்னு தெரிஞ்சுன்னு கண்டிப்பாக நம்மளை தப்பான இதை கண்ணோட்டத்தில் பார்க்க ஆரம்பிச்சிருவார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய பிரியா யோசிக்கிறாங்க. நம்ம கார்த்தியும் பார்த்திங்கன்னா அவருடைய லவ்வை சொல்ல போகிறாருங்க. அதுக்கு நம்மளுடைய பிரியாவோட ரியாக்ஷன் எந்த மாதிரி இருக்க போகுது, கோவப்பட்டு இல்லை கார்த்தி நான் உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை தான் பழகினேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட போகிறாங்களா அப்படின்றதாங்க இருக்குது. அதுவும் போக நம்முடைய பிரியாவும் நம்முடைய கார்த்தியும் வெளியில் மீட் பண்ணிட்டு இருக்கிறத இந்த ஆஞ்சலி பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கார்த்தி என்ன இந்த பொண்ணு கூட சுற்றிக்கிட்டு இருக்கான், ஒருவேளை லவ் பண்ணுவானோ இல்லை கம்பெனியில் எது இருக்கிற பொண்ணு அப்படின்ற மாதிரி யோசிச்சு கம்பெனியில் இருக்க பொண்ணு இப்படியெல்லாம் வெளியே கூப்பிட்டு வர மாட்டானே, கண்டிப்பாக இந்த பொண்ணு மேலே அவனுக்கு லவ் வந்திருக்கும். நம்ம கார்த்தி பழிவாங்கிறத நினச்சி அவனை கடுப்பு தான் ஏற்றிட்டு இருக்கிறோம், திறந்த மாட்டோம் நம்மளும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இந்த பொண்ணு யார் என்னான்னு கண்டுபிடிச்சி அவங்கள கண்டிப்பாக அவள் சண்டை பிடிச்சி கார்த்தி கூட சேர விடாத மாதிரி பண்ணணும், கார்த்தி கூட நான் மட்டும்தான் வாழணும் அப்படின்ற மாதிரி யோசிக்க போகிறாங்க. இந்த சின்னாமணி கிட்ட இந்த விஷயத்தை சொல்ல போகிறா நம்ம அஞ்சலி. இப்போதான் கார்த்தி ஒரு பொண்ணோட சுற்றிக்கிட்டு இருக்கா அப்படின்ட்டு. இதுக்கப்புறம் கார்த்தி என்ன எனக்கு தெரியாத அந்த வேற பொண்ணு கூட எதுக்கு சுற்றுற அப்படின்ற கேள்வி கேட்க போகிறாங்களா, இல்லை இந்த அஞ்சலி திருந்துறதுக்கான முடிவை எடுக்க போகிறலாம் அப்படின்றத வரப்போகிற எபிசோட்லேருந்து இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.